பெறுறாரு, தீர்க்கதரிசி ஆறாரு. மீண்டும் அவரோட ராஜ்யத்துக்கு போறாரு. அங்க இருக்கும் மக்களுக்கு நல்ல போதனை சொல்லி கொடுக்கிறாரு. பல அற்புதமான செயல்களை மக்களுக்கு செய்யறாரு. இயேசு கிறிஸ்துவோட புகழ் சுத்து வட்டாரத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியுது. தினமும் மக்கள் இயேசு கிறிஸ்துவ வந்து பாக்குறாங்க. 12 பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட சீடர்களா சேர்றாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி ராஜ்யத்தோட அரசனுக்கும் தெரியுது. இயேசு கிறிஸ்து தனக்கு என்னைக்காவது வினையாக வந்துடக்கூடும் என்று எண்ணி இயேசு கிறிஸ்து மக்களுக்கு பொய்யான விஷயங்கள் சொல்லி தரதாக கூறி இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை தரும்படி ஆணையிடுறாரு. அரசனோட ஆணை கேட்ப இயேசு கிறிஸ்துவ பல கொடுமைகள் செஞ்சு சிலுவையில ஏத்துறாங்க. முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதுவர். ஆனா அவர் எங்க இறைவன் நிரூபிக்கிறார்னா, பரம பிதாவின் ஆசியும் அருளும் பெற்ற இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தா அந்த ராஜ்யத்தை ஒரே நொடியில மொத்தமா அழிச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களோட பாவங்களையும் தான் ஏத்துக்கிட்டு அந்த பாவங்களுக்கான பிராயச்சித்தமாக தன்னோட உயிரை விடுறாரு. இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து இயேசு கிறிஸ்துவோட மகிமையையும் இயேசு கிறிஸ்துவோட அற்புதங்களையும் மற்றும் இயேசு கிறிஸ்து மக்களுக்காக செய்த உயிர் தியாகத்தை